This video sponsored by SPO Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6th ஃபஸ்ட்டு டைமில் தேர்ட் யூனிட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலைன்னா ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு இது செகண்ட் பார்ட்டு, இது ஃபுல்லாகவே இந்த இதில் நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கடைதல். மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்கள் திராவத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கு முறையே கடைதல். எடுத்துக்காட்டு, தயிரிலிருந்து வெண்ணெயை எடுத்தல். கதிரடித்தல். தானியங்கள் அவற்றின் தாவர தண்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறையே கதிரடித்தல். தூற்றுதல். கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுப்பது தூற்றுதல். கையால் தெரிந்தெடுத்தல். வெவ்வேறு திண்மங்களை பிரித்தெடுக்கும் முறை கையால் தெரிந்தெடுத்தல். இப்போ உதாரணத்துக்கு அரிசியில் கல் இருந்தால் அது எடுத்தால் என்னது, அதுதான் கையால் தெரிந்தெடுத்தல். காந்த பிரிப்பு முறை. காந்தத்தினை பயன்படுத்தி திடப்பொருட்களை பிரிக்கும் முறையே காந்த பிரிப்பு முறை. தெளிய வைத்து இருத்தல். படியமாக்கப்பட்ட திடப்பொருட்களை தொந்தரவு செய்யாமல் தெளிந்த நீரை வெளியேற்றும் முறையே தெளிய வைத்து இருத்தல். படிய வைத்தல். திராவங்களின் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைக்கும் முறையே படிய வைத்தல். வடிகட்டுதல். நீர்மங்களின் கரையாத திண்மப் பொருட்களை பிரித்தெடுக்கும் முறையே வடிகட்டுதல். பாக்ஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம படிச்சுக்கோங்க. துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தின் பயன்படுத்தப்படுகிறது? மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை, அது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் மைய விலக்கு விசைன்னு போட்டுக்கோங்க. ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டவை மைய விலக்கு விசை. துய்ய நிலை தங்கம் என்பது 24 காரட். தங்கத்தின் தூய்மை நிலை எந்த அலகின் குறிக்கப்படுகிறதுனா காரட். வாயுக்கள் நீர்மங்கள் மாறப்படும் நிகழ்வு வாயுக்களின் நீர்மமாகுதல். ஒரு துளி நீரின் அடங்கியுள்ள நீர் துகள்களின் அளவு 10⁻21. அந்த இடத்துல மைனஸ் வரும், அதை கரெக்டாக மைனஸ் போட்டுக்கோங்க. பேனாவால் வைக்கப்படும் ஒரு புள்ளியில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கு அதிகமான எவ்வளோன்னு கேட்குங்க. 2 லட்சம், 1 லட்சம், 3 லட்சம், அது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக 2 லட்சத்துக்கு அதிகமான ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. நீரில் உள்ள நுண்கிருமிகளை அழிப்பதற்கு பயன்படுவது புற ஊதா கதிர்கள். குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் நிலையே எதிர் சவுடு பரவல். நீரில் உள்ள மாசுக்களை தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமிகளையும் புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்கு எதிர் சவுடு பரவல். இந்த பாக்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பொறுத்துக்கு படிச்சுக்கோங்க. எளிதில் உடையக்கூடியது மண்பானை. எளிதில் வளையக்கூடியது நெகிழி. எளிதில் இழுக்கலாம், அது ரப்பர் இழுக்கலாம்ல, அதனால். எளிதில் அழுத்தலானா பருத்தி மற்றும் கம்பளி அழுத்தலாம். எளிதில் வெப்பமடையும் உலோகத்தட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.